ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எம்ஏ கிளாஸஸ். என்னோட சேனல் ஆரம்பித்தா ஆலியே காணோன்னு சொல்லி நிறைய பேர் தேடிட்டு இருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக ஒன்றும் பெரிய அளவு சொல்கிறதுக்கு இல்லைங்க, கொஞ்சம் ஒர்க்கில் பிஸி ஆகிட்டேன், அதான் உண்மை. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம எஸ்எஸ்சியில் நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு, ரீசெண்டாக நோட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த செக்ஷனல் டைமிங் இஷ்யூலாம் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நினச்சி யாரும் ஃபியர் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு மட்டும் இது கஷ்டம் கிடையாது, எல்லாருக்குமே இது கஷ்டம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செக்ஷனல் டைமிங் கொண்டு வராங்கன்னா ஒரு விஷயத்தை புதுசாக அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுதான் கஷ்டம் நீங்கள் மீன் பண்ண வரேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஒரு எக்ஸாம் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க, லைனப்பில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அதை அட்டன் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா ஆக்சுவலாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் விஷயம், ஸோ நமக்கு இது பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் எதாவது ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாமல் இதுவரை இருக்கீங்கன்ற பட்சத்தில் லைனப்பில் நிறைய எக்ஸாம்ஸ் வருது. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஐடியா கெயின் பண்ணுங்கள். ஐடியா கெயின் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நம்ம ஜாப்ஸ் எல்லாமே இந்த நார்த் இந்தியன்ஸ் அடிச்சுட்டு போகிறானுங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம இடம் தரக்கூடாது, சரியா? ஸோ நம்ம சைடில் இருந்து நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஈச் டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸு, இங்கிலீஷ் அண்டு ரீசனிங்கில், அப்புறம் வந்து ஜிஎஸ், ஸோ எல்லாமே வந்து நான் இதுக்கப்புறம் கொண்டு வரலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கொடுங்க. ஸோ தட் அது ரிலேட்டடாக நான் வீடியோஸ் மேக் பண்ணும்போது உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தென் வந்து ஒரு ப்ரோ கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில், இது மாதிரி ப்ரோ ரீசனிங் மட்டும் இப்போ வேண்டாம், நீங்கள் வந்து ரீசனிங் அப்புறமா கொண்டு வாங்க, மேக்ஸ் ஃபஸ்ட்டு எங்களை முடிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான கண்டென்ட்ஸ் எல்லாமே இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு A to Z எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணி விட்டுறேன், சரிங்களா? நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வர எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த 2026 நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு போஸ்டிங் அடிக்கணும். எனக்கு தெரியும் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டம்னு. ஸோ வந்து நம்ம அந்த கஷ்டத்துக்குள்ளே போகக்கூடாதுன்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அட்லீஸ்ட் கெயின் பண்ணுங்கள். சும்மா இருக்காதீங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்போத்துலேருந்தே, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாம்ஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது, திரும்பி சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு போஸ்டிங் அடிக்கிறோம். நமக்கு தேவை அந்த ஒரு போஸ்டிங் தான். அடிச்சோன்னா நம்ம ஃப்யூச்சரில் எந்த எக்ஸாம்ஸ் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கோ நம்ம அது கூட எழுதி பாஸ் பண்ணிட்டு போயிடலாம், சரியா? ஸோ நமக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து வேக்கன்சிஸ் வந்து எல்லாத்துலேயும் அதிகமாக வரப்போகுது. நீங்கள் வந்து அது கம்பல்சரி எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணி இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி வேணும்னு கேட்டிங்கன்ற பட்சத்தில் நான் கொடுக்குறேன். ஸோ எப்படி படிக்கலான்ற மாதிரி நான் மேக் பண்ணி ஒரு வீடியோ கூட கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ கைஸ், நான் அதை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஸோ நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம இந்த வருஷம் வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து ஒரு 6 monthsக்குள்ளே நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சிலபஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடணுன்ற இது உங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையும் கண்டென்ட்டாக கொண்டு வந்துடணும்னு. ஸோ நம்ம சேனலுக்காக புதுசாக வந்திருந்துன்ற பட்சத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோஸ் கொண்டு வரணுன்றதுக்கு. ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை.